நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா கூகுள் பே பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க கூகுள் பேல நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சமீபத்துல கூகுள் பேல UPI Lite அப்படிங்கிற ஒரு புதிய ஆப்ஷன் அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது பணம் அனுப்புறது, பணத்தை ரிசீவ் பண்றது. சோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சமீபத்துல அறிமுகப்படுத்தினாங்க. இந்த செட்டப் ஆல்ரெடி போன் பே, பேடிஎம் எல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. சோ கூகுள் பேல அறிமுகப்படுத்தினாங்க. சோ அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். சோ அத பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. கூகுள் பேல இருக்கக்கூடிய இந்த UPI Lite பத்தி டீடைல் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சமா நீங்க 4000 வரைக்கும் நீங்க சென்ட் பண்ணலாம். மினிமம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 வரைக்கும் நீங்க உங்க UPI Lite அக்கவுண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 200 ரூபாய்க்குள்ள நீங்க யாருக்கு வேணாலும் நீங்க பணத்தையும் அனுப்பிக்கலாம். இந்த செட்டப்பை நீங்க பயன்படுத்துறவங்க அந்த பின் எல்லாம் பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்ண வேண்டாம். எந்த வித ரூல்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். யாருக்கு அமௌண்ட் அனுப்பணுமோ வித்தின் செகண்ட்ல நீங்க அவருக்கு பணத்தை அனுப்பிடலாம். சோ அந்த மாதிரி ஒரு எளிமையான வசதி தான் இந்த கூகுள் பேல இருக்கக்கூடிய UPI Lite. அது எப்படி பயன்படுத்தணும், எப்படி பணத்தை அந்த UPI Liteல ஆட் பண்ணணும் அப்படிங்கறத டீடைலா தெரியப்படுத்த போறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த UPI Lite ஒரு குறிப்பிட்ட பேங்க் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. சோ அதையும் முடிஞ்ச நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அந்த பேங்கை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா இந்த UPI Lite உங்களுக்கானது. சோ அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்டு போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் பேயை ஓபன் பண்ணுங்க. இந்த மாதிரி கூகுள் பே ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை நீங்க டச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செட்டப் பேமெண்ட் மெத்தட்னு இருக்கும். அதுல மூணாவதா UPI Lite பே பின் ஃப்ரீன்னு இருக்கும். அதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னா ஆட் மணி அதிகபட்சமா 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு நீங்க 4000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பே பின் ஃப்ரீ அண்டர் 200 200 ரூபாய்க்குள்ள நீங்க பின்னை பயன்படுத்தாம நீங்க பணத்தை சென்ட் பண்ண முடியும். கீழே பாருங்க கண்டினியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கொடுத்துருவோம். கொடுத்த உடனே கண்டிப்பா UPI Lite எந்தெந்த பேங்க்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே பாருங்க கண்டினியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கொடுத்துருவோம். கொடுத்த உடனே அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்றோம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ₹1 ஆட் பண்றேன். அப்புறம் ஆட் அப்படிங்கிற பட்டன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பேங்க்ல இருந்து ஒரு அமௌண்ட் இந்த UPI Liteல ஆட் ஆகும். பின்ன கொடுத்தாச்சு. கீழே ரைட் மார்க் இருக்கு. அதை நான் கொடுக்குறேன். ஸோ ஆட் மணி டு UPI Lite. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பார்க்கலாம். நீங்கள் ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் ₹1 ஆட் ஆகுதுன்னு. ஆட் ஆயிடுச்சு. ஆடட் UPI Lite இஸ் ரெடி. ₹1 நான் ஆட் பண்ணிட்டேன். காட் இட். சரிங்களா? இப்போ UPI Lite ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்படி தான் நீங்கள் UPI Lite ஆக்டிவேட் பண்ணணும். ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி UPI Lite ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் டச் பண்ணி பார்ப்போம். டச் பண்ணி பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா UPI Lite என்னோட பேங்க் இந்தியன் பேங்க் சப்போர்ட் பண்ணுது. நான் அதை நம்ம டச் பண்ணுறோம். ஸோ ₹1 UPI Liteல இருக்குது எனக்கு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 2000 வரைக்கும் நீங்கள் லோட் பண்ணலாம். இப்போ அடுத்து ₹1 நான் ஆட் பண்ணிருக்கேன். மறுபடியும் மீண்டும் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் பண்ணுனா இந்த இடத்துல அமௌண்ட்டை செட் பண்ணி இந்த கீழே ஆட் மணி அப்படிங்கிறது இன்விசிபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு காட்டுறேன். மறுபடியும் ₹1 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண உடனே பாருங்க கீழே பாருங்க ஆட் ₹1 அப்படிங்கிற ஒரு பட்டன் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ ஆட் பண்ணல. சப்போஸ் UPI Lite பேலன்ஸை நீங்க டெலிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டாப் ரைட்ல 3 டாட். ஸோ இதில் பாருங்க கெட் ஹெல்ப் இருக்கு. அது மாதிரி சென்ட் ஃபீட்பேக் இருக்கு. டெலீட் UPI Lite. ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணோம்னா UPI Liteல பேலன்ஸ் இருக்கு. அந்த அமௌண்ட் என்ன ஆகும்னு நீங்க கேட்கலாம். அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ UPI Lite வேண்டாதவங்க இதை டெலீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் delete UPI Lite. கொடுத்தா இந்த மாதிரி சென்டரில் ஒரு மெசேஜ் வரும். இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க யுவர் பேலன்ஸ் ஆஃப் ₹1 வில் பி ட்ரான்ஸ்ஃபர் பேக் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்லி. கோ பேக் இல்லைனா delete. கோ பேக். ஸோ நான் வெளியே வந்துடுறேன். மறுபடியும் வெளியே வந்துடுறேன். ஸோ இந்த UPI Lite நம்ம பயன்படுத்தணும். இப்போ ஒருத்தருக்கு நம்ம பணம் அனுப்பணும். இப்போ எப்படி பயன்படுத்தலாம்? QR கோடை பயன்படுத்தலாம். இல்லை கான்டாக்டை பயன்படுத்தலாம். ஃபோன் நம்பரை பயன்படுத்தலாம். இப்போ நான் ஃபோன் நம்பரை பயன்படுத்துகிறேன். இதில் அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுறேன். ஸோ ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிட்டேன். டேரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ கீழே பாருங்க பே அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. அதை நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே ₹1. இப்போ இங்க பாருங்க ஒரு பட்டன் இருக்கா? அந்த பட்டன் நான் கொடுக்குறேன். இப்போ UPI Lite பேலன்ஸ் ₹1. ஸோ இதில் UPI Liteன்னு உங்களுக்கு டிஃபால்ட்டாக காட்டுது. ஸோ உங்களுக்கு UPI Liteல இருந்து உங்களுக்கு பணம் அனுப்ப வேணாம் நீங்கள் நினைச்சீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் டவுன் ஏரோ இருக்கு பாருங்க. அதை நீங்கள் டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா பேங்க் வழியா நீங்கள் பணத்தை அனுப்பலாம் ₹1. ஸோ UPI Lite எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பின்னே தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை யாருக்கு வேணாலும் நீங்கள் அனுப்பிடலாம்.
பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த யூபிஐ லைட். நான் டச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, பே 1 பின் ஃப்ரீ. பின்னு தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ₹1 நான் என்ன கொடுக்குறேன். கொடுத்த உடனே பேயிங் நபருடைய பேர், அப்புறம் ₹1 பாருங்கள் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக மெசேஜ் வரும். ₹1 அனுப்பும் போது இதில் சின்ன நோட்ஸ் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். பேமெண்ட் ப்ராசஸிங், இட் டேக் longer than usual, process your payment, check back after a few minutes, dismiss, updated just now. வெயிட் பண்ணி பார்ப்போம். ₹1 அனுப்பியாச்சு யூபிஐ லைட் வழியாக. ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜை மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் யூபிஐ லைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து, அதாவது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பணத்தை அனுப்பிட முடியும். எந்தவித பின்னையும் யூஸ் பண்ணாமல். பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அவசியமே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அதிகபட்சமாக ஒரு 2000 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 4000 வரைக்கும் நீங்கள் வந்து யூபிஐ லைட் வழியாக பணத்தை அனுப்ப முடியும். ஸோ இப்படி தாங்க, ஒன்ஸ் நீங்கள் ₹1 யூபிஐ லைட் வழியாக அனுப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த இடத்துல ப்ராசஸிங்னு காட்டுது. இந்த இடத்துல கம்ப்ளீட்னு வந்துச்சுன்னா அந்த ₹1 அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.